நா. பார்த்தசாரதி அவர்களின் வெற்றி முழக்கம். அத்தியாயம் 57. மீண்ட அரசாட்சி. உதயணன் கோசாம்பி நகரத்து அரசாட்சியை மீண்டும் பெற்று ஆளத் தொடங்கியது நாட்டு குடிமக்களுக்கும் பிறர்க்கும் அளவற்ற மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளித்தது. மக்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியைப் போலவே பழம்பெரும் உரிமையாகிய அரசாட்சியை மீண்டும் அடைந்துவிட்டோம் என்ற உவகையும் பெருமிதமும் கொண்டிருந்தான் உதயணன். அவனுடைய அந்த உவகைக்கும் பெருமிதத்துக்கும் இடையே நன்றியும் ஒரு புறம் சுரந்து கொண்டிருந்தது. தருசக மன்னனால் தனக்கு துணை செய்வதற்காக தன்னோடு அனுப்ப பெற்ற வருடகாரன் முதலிய பெரு வீரர்களின் உதவிதான் தனக்கு வெற்றி அளித்தது என்பதை அவன் உறுதியாக நம்பினான். தன் படைபலம் குறைந்திருந்தும் படைபலத்தாலும் வசதிகளாலும் நிறைந்த நிலையில் இருந்த ஆருணியை தன்னால் வெல்ல முடிந்தது என்றால் வருடகாரன் கூறிய அரிய சூழ்ச்சிகளாலும் செய்த தந்திர செயல்களாலுமே அது சாத்தியமாயிற்று என்பதை நன்கு உணர்ந்தான் உதயணன். எனவே தனக்கு உதவிய அவர்களுக்கு உள்ளன்போடு நன்றி செலுத்தி அனுப்புவதை அவன் மறந்துவிடவில்லை. வருடகாரன், தர்மதத்தன் முதலிய தருசகனின் படைத்தலைவர்கள் ராசக்கிரிய நகரத்திற்கு திரும்பி புறப்படுவதற்கு முன்னால் உதயணனிடம் விடை பெற்று செல்வதற்கு வந்தபோது தன் உள்ளம் நிறைந்த நன்றி கடனை தந்து நிறைவேற்றினான் உதயணன். வருடகாரனை மார்புற தழுவி நன்றி செலுத்திய பின் அவனுக்கு தான் ஏறிக்கொண்டிருந்த பட்டத்து யானையையும் தன் மார்பை அலங்கரித்துக் கொண்டிருந்த விலை உயர்ந்த ஆபரணங்களில் சிலவற்றையும் உதயணன் அன்பளிப்பாக நல்கினான். தர்மதத்தனை அன்போடு அவன் தோள்மேல் கை தழுவியவாறு பாராட்டி குருதி நிற எழுத்துக்களாலான ஒரு பாராட்டு இதழையும் ஒரு யானையையும் 10 சிற்றூர்களையும் அவனுக்கு பரிசுகளாக அளித்தான். இவ்வாறே மகத நாட்டிலிருந்து தனக்கு துணையாக வந்திருந்த படைத்தலைவர்கள் யாவருக்கும் அவன் தன் நன்றியையும் அன்பளிப்பையும் மனப்பூர்வமாக கொடுத்து அனுப்பினான். இதை செய்து முடித்த பின்புதான் அவன் மனத்தில் பூரண அமைதியும் திருப்தியும் நிறைந்து நிலவின. ஆருணியை வேருடன் அழித்து கோசாம்பி நகரத்து கோட்டைக்குள் நுழைந்த உடனேயே உதயணன் அந்த நகரத்து அரசனாகவும் ஆட்சி பொறுப்பு அவனுடையதாகவும் ஆகிவிட்டது. என்றாலும் பல நாட்களுக்கு அப்பால் அவன் மீண்டும் அரியணையில் ஏறும் அந்த நன்னாளை ஒரு பெரும் திருவிழாவாக கொண்டாட விரும்பினர் கோசாம்பி நகரத்து பெரியோர். உதயணன் அரியணை ஏறும் அந்த விழா நாளை ஒரு புதிய முடிசூட்டு விழா நாளை போலவே கொண்டாட வேண்டும் என்பது அவர்கள் கருத்து. எனவே ஒரு நல்ல நாளில் நகரை வலம் வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்த பின் அரியணை ஏற செய்யலாம் என்று அவர்கள் ஏற்பாடு செய்தனர். குறித்த நாளில் எல்லா வகை அலங்காரங்களும் சிறப்புகளும் தோன்ற உதயணன் கோசாம்பி நகரின் அழகிய பெருவீதிகளில் பரிவாரமும் மக்களும் பெரியோர்களும் புடைசூழ வீதி உலா வந்தான். கருமேகத்திற்கு மேலே வெண்மதி போல பெரியதொரு யானையின் மேலே வெண்கொற்ற கொடை நிழல் செய்ய உதயணன் உலா வந்த காட்சி காண பேரின்பம் பயப்பதாக இருந்தது. மதியின் நிலவு கதிர்கள் போல அவனுக்கு இருபுறமும் வெண் சாமரைகள் வீசப்பெற்றன. கங்கை ஆறு கடலோடு கலப்பது போல மக்களின் ஆரவார ஒளியோடு சங்கு, முரசு முதலிய வாத்தியங்களின் ஒளியும் கலந்து ஒலித்தன. உதயணன் வாழ்க என்ற வாழ்த்தொலி வீதிகளிலிருந்து தோன்றி நாற்றிசைகளையும் எட்டி அளந்தது. வீடுகளின் மாடங்களிலிருந்தும் கோட்டங்களின் கோபுரங்களிலிருந்தும் பெண்களும் முதியோர்களும் மலர்களை மழை போல பொழிந்தனர். இவ்வாறே எல்லா வீதிகளையும் கடந்து உதயணன் தன் அரண்மனையின் தலைவாயிலாகிய தோரண வாயிலை அடைந்தான். இறந்து போன ஆருணியின் மனைவி மக்களில் சிலர் இனி ஏது செய்வது என்று மயங்கி ஒன்றும் செய்ய தோன்றாத துயர குழப்பத்தோடு அங்கேயே அரண்மனையினுள் இருந்து வருகிறார்கள் என்ற செய்தி அப்போது உதயணனுக்கு தெரிய வந்தது. உண்மையில் அவர்கள் நிலை அவனுக்கு மன நெகிழ்ச்சியையும் இரக்கத்தையுமே அளித்தது. ஆகையால் அவர்களுக்கு வேண்டிய பொருளை அளித்துவிட்டு அவர்கள் வசிப்பதற்கும் வேறு இடங்கள் அமைத்து தர செய்தான் அவன். ஆருணி தனக்கு பகைவனாக இருந்த குற்றத்திற்காக அவன் மனைவி மக்களையும் நொந்து போயிருக்கும் இந்த நிலையில் துன்புறுத்துவது முறையல்ல என்று எண்ணியே உதயணன் அவர்களுக்கு இவ்வாறு உதவி செய்து அனுப்பினான். பகைவனுடைய உற்றார் மேலும் இரக்கம் பாராட்டும் அவனது இந்த இயல்பை கண்டோர் வியந்து போற்றினர். பின்பு உலா வந்த பெரியோர்களுடனும் அமைச்சர், சுற்றத்தினர், நண்பர் முதலியோர்களுடனும் அரண்மனையினுள்ளே உதயணன் நுழைந்தான். உதயணன் ஆட்சிக்கு உட்பட்ட பழைய சிற்றரசர்கள் எல்லோரும் மீண்டும் அவன் நாட்டை ஆளத் தொடங்குவதை அறிந்து மன மகிழ்ச்சியோடு வந்திருந்தனர். நல்ல மங்கள நேரத்தில் அவன் அமைச்சர், நண்பர், பிற அரசியலாளர்கள் சூழ அரியணையில் ஏறி அமர்ந்தான். பருவத்தாலும் அறிவாலும்
மூத்த பெரியோர்களும் அறிஞர்களும் அவனை பற்பல ஊழிகள் வாழுமாறு வாழ்த்தினர். சிற்றரசர்கள் திரைப்பொருள்களையும் அன்பளிப்புகளையும் அவனுக்கு அடிவுரையாக வழங்கினர். பழைய குடிமக்களில் உதயணனோடு நெருங்கிய தொடர்புடையவர் அவனை வந்து கண்டு வணக்கத்துடனே தம் மகிழ்ச்சியை தெரிவித்துவிட்டு சென்றனர். முன்பு ஆருணியால் பல வகையிலும் துன்பமுற்றிருந்தவர்கள் உதயணனை நேரில் கண்டு இனிமேல் தங்களுக்கு எந்நாளும் துன்பமில்லை என்று தெரிவித்துவிட்டு சென்றனர். சிறையில் ஆருணியால் கைதியாக வைக்கப்பட்டிருந்தவர்கள் விடுதலை அடைந்தனர். எங்கும் மகிழ்வும் திருப்தியும் களிப்புடனே கலந்து தென்படலாயின. முன்பு ஆருணியின் ஆட்சி காலத்தில் கோசாம்பி நகரத்து மக்கள் அடைந்திருந்த பல்வகை துன்பங்களையும் படிப்படியாக நீக்கி அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை தனது முதற் கடமையாக கொண்டான் உதயணன். இது மற்றொரு அரசனுக்குரிய நாடுதானே, நான் ஆழக் கொடுத்து வைத்தது எவ்வளவு நாளும், அதுவரை நமக்கு தோன்றியவாறு எல்லாம் இதை ஆளுவோம் என்று எண்ணி தன் மனம் போன போக்கில் கொடுங்கோல் ஆட்சி நடத்தியிருந்தான் ஆருணி. புதிதாக மக்கள் பல வரிகளை செலுத்த வேண்டும் என்று அவன் இட்டுவிட்டு சென்றிருந்த கட்டளைகள் உடனே உதயணனால் நீக்கப்பெற்றன. ஆருணியின் வன்முறை ஆட்சியை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் ஆள்கின்ற காலத்திலேயே கோசாம்பி நகரத்து மக்களுக்கு இருந்த போதிலும் அது பெற்றோர்களிடம் காவலில் உள்ள கன்னிப்பெண் கண்ட காதல் கனவு போல வெளியிட முடியாததாகவே கழிந்து போய்விட்டது. எனவே ஆருணியின் காலத்தில் கொடுங்கோல் ஆட்சியால் மக்கள் அடைந்த துன்பத்திற்கு ஆறுதல் போல அமைந்தது உதயணன் இப்போது ஆளத் தொடங்கிய விதம். கவனிப்பாரின்மையாலும் ஆட்சியினால் புறக்கணிக்கப்பட்டதனாலும் ஆருணியின் காலத்தில் நகரில் இருந்த சில அறக்கூட்டங்களும் அழகிய பழமையான கோவில்களும் மலர் பொய்கைகளும் பூஞ்சோலைகளும் குடியிருப்பு வீதிகளும் பாழடைந்து போயிருந்தன. உதயணன் முதல் வேலையாக உடனே அவைகளை புதுப்பிக்கும்படி ஆணையிட்டான். இன்னும் ஆட்சி முறை சீர்குலைந்திருந்ததனால் மக்களில் பலர் தங்கள் உடைமைகளை பறிகொடுத்திருந்தார்கள். அத்தகையவர்கள் மீண்டும் தத்தம் உடைமைகளை அடைவதற்கு வழி செய்யப்பட்டது. சால்பும் மானமும் தன்னடக்கமும் உள்ள சில சான்றோர்கள் தங்களுக்கு உற்றிருந்த துன்பங்களை கூறுவதற்கு நாணினர். ஆனால் குறிப்பாக அவர்கள் துன்பத்தையும் அறிந்து போக்கினான் உதயணன். போரில் தத்தம் கணவன்மாரை இழந்து கைமை கோலமுற்ற இளமகளிருக்கு வாழ்க்கை துன்பமின்றி கழிவதற்கு போதுமான வசதிகள் செய்து தரப்பெற்றன. கை கால் முதலியன இழந்து உறுப்பு குறைப்பட்டோருக்கும் கண் இழந்தோருக்கும் கூட இவ்வசதிகள் கிடைத்தன. கலைஞர்கள், கவிஞர்கள், அறிஞர்கள் முதலியோருக்கு அரச போகத்தின் ஆதரவுகளும் சிறப்புகளும் போதும் போதும் என்று மறுக்கும்படி விருப்பத்தோடு மிகுதியாக கொடுக்க செய்தான் உதயணன். அவனுடைய இத்தகைய அன்பும் ஆதரவும் மிகுந்த செங்கோல் ஆட்சியில் மக்கள் புதியதோர் இன்ப வாழ்வை பெற்று அனுபவிக்க தொடங்கினார்கள். கூற்றுவனும் நோய் நொடிகளும் ஆகிய இவைகளும் கூட கோசாம்பி நகரில் நுழைவதற்கு அஞ்சும்படியானது போல அமைந்திருந்தது இந்த புதிய நல்லாட்சி. நிலவளமும் நீர்வளமும் சிறக்க மழை காலம் தவறாமல் பெய்தது. காடும் மலைகளும் பசுமை கவினும் வளப்பெருக்கமும் கொண்டு சிறந்து விளங்கின. அரசாட்சி தாயால் அரவணைக்கப்படும் மக்களின் நிலையினது போல இருந்ததை யாவரும் உணர்ந்தனர். நா. பார்த்தசாரதி அவர்களின் வெற்றி முழக்கம். அத்தியாயம் 58. நன்றியின் நினைவு சின்னம். கோசாம்பி நகரத்து வேளாள பெருமக்கள் விளை நிலங்கள் மிக்க சிற்றூர்களும் பிற வசதிகளும் அடைந்து நலம் பெருக வழி செய்தனர் உதயணன் அமைச்சர். இந்நிலையில் கோசாம்பி நகருக்கு அப்பால் நாட்டின் எல்லைப்புறத்தில் உள்ள சில சிற்றரசர்கள் உதயணனுக்கு எதிராக மாறுபட்டு கலவரம் செய்தமையால் உதயணன் தன் தம்பியர்களாகிய பிங்கள கடகர்களை ஏற்ற படைகளுடன் அங்கே அனுப்பி வைத்தான். மகத நாட்டிலிருந்து வந்த படைத்தலைவர்கள் விடை பெற்று சென்றிருந்ததாலும் மகத வீரர்களில் பலர் இன்னும் கோசாம்பியிலேயே தங்கியிருந்தனர். அவர்களும் உதவிக்கு சென்று பிங்கள கடகர்களை வெற்றி முழக்கத்தோடு திரும்ப செய்திருந்தனர். பிங்கள கடகர்கள் எல்லைப்புறத்து அரசர்களை வென்றுவிட்டு திரும்பியதும் மகத நாட்டு வீரர்களுக்கு தக்க சீர் சிறப்புகளை செய்து அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார்கள். ஒரு நல்ல நாளில் பதுமாபதி கோசாம்பி நகரத்து அரண்மனை அந்தப்புறத்திற்கு வந்து குடி புகுந்தாள். உதயணன் அந்தப்புறத்தை சேர்ந்த கட்டிடங்களை பதுமைக்காக மேலும் அழகுபடுத்தி புதுப்பித்திருந்தான். மகத மன்னனின் தங்கை பதுமாபதி ராசகிரிய நகரத்தின் பெரிய அரண்மனையினும் இந்த புதிய அரண்மனையின் அந்தப்புறம் எழிலோங்கி விளங்குதல் கண்டு இதை வியந்தாள். நாட்டிலே நல்லாட்சியும் பதுமையுடன் கூடிய இன்ப வாழ்வுமாக தன் நாட்களை அமைதியும் பயனும் நிறைந்தனவாக செலவிட்டு மகிழலானான் உதயணன்.
கோசாம்பியின் ஆட்சியை அடைந்து இவ்வாறு அமைதியாக வாழ்ந்து வருங்கால் ஒரு நாள் அவனுக்கு பத்திராபதியின் நினைவு உண்டாயிற்று. தன்னையும் வாசவதத்தையையும் சுமந்து கொண்டு உஞ்சை நகரின் நீராடல் துறையிலிருந்து இரவு என்றும் பகல் என்றும் பாராமல் ஓடி வந்து அந்த யானை வருகின்ற வழியில் இறந்து போன நிகழ்ச்சியும் கூடவே அவன் நினைவில் தோன்றி உள்ளத்தை உருக்கியது. பத்திராபதி தனக்கு செய்திருக்கும் நன்றியின் அளவை உள்ளூர நினைத்து பார்த்தபோது எப்படியாவது அந்த நன்றிக்கு அழியாத கைமாறு ஒன்று செய்தால் ஒழிய தன் மனம் திருப்தியுறாது என்று அவனுக்கு தோன்றியது. இந்த நினைவு ஏற்பட்டவுடனே காட்டுப்பகுதிகளில் நன்கு பழக்கமுள்ள சிலரை அழைத்து பத்திராபதியை தான் புதைத்து விட்டு வந்த இடமும் வழியும் முதலிய விவரங்களை தெளிவாக கூறி அந்த இடத்தை அடையாளம் கண்டு அங்கே அகப்படும் அதன் எலும்பு முதலிய பொருள்களை எவ்வாறேனும் தேடி கொண்டு வருமாறு கூறினான். அவர்களும் இயன்ற வரையில் தேடி பார்த்து கொண்டு வர முயற்சி செய்வதாக கூறிவிட்டு சென்றனர். செலுத்த வேண்டியதொரு நன்றியை செலுத்தி அமைதியுறாமல் அதை தாங்கி மனதுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருப்பது என்பது பண்புடையோருக்கு மிகப்பெரிய சுமையாக தோன்றும். அந்த சுமையை உள்ளன்போடு செய்து கழித்தால் ஒழிய அவர்கள் மனப்பாரம் குறைந்து விடுவதில்லை. நன்றிக்கு ஏற்ற இடத்தில் நன்றியை செலுத்த தவறக்கூடாது என்பது சிறந்த பண்பாட்டுக்குரிய சின்னங்களில் ஒன்றல்லவா? உதயணனும் இத்தகைய பண்பாடு நிறைந்தவன். ஆகையால்தான் என்றோ பல நாட்களுக்கு முன் நடந்த அந்த சம்பவத்தை நினைவுபடுத்திக் கொண்டதோடு அல்லாமல் பத்திராபதி என்னும் யானைக்கு என்றும் நிலைத்து நிற்கும் ஞாபக சின்னம் ஏற்படுவது அவசியம் என்றும் அவன் கருதினான். ஒரு விலங்கின் உயிரையும் மனித மனத்தோடு நினைக்கிற பரந்த அன்பு அவனுக்கு இருந்தது. பத்திராபதி விழுந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்காக தேடி சென்றவர்களும் அவன் கருத்துக்கு ஏற்றபடி வெற்றியையே கொணர்ந்தனர். எலும்பு முதலியன அகப்பட்டு விட்டது என்றும் பத்திராபதி புதையுண்ட இடமும் தெரிந்துவிட்டது என்றும் சென்று வந்தவர்கள் கூறவே உதயணன் தன் மனக்கருத்தை அவர்களுக்கு விவரித்து உரைக்கலானான். அப்போது பத்திராபதி இறந்து விழுந்த பகுதியில் உள்ள காட்டு வேடர்களும் குறும்பர்களும் கூட அங்கே அழைத்து கொண்டு வர பெற்றிருந்தனர். தான் கூறுவதை அவர்களும் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பது உதயணனின் எண்ணம். அன்று என் சபதப்படியே என்னையும் வாசவதத்தையையும் காப்பாற்றி உஞ்சை நகரிலிருந்து தப்பி ஓடி வருவதற்கு உதவியாக இருந்தது பத்திராபதி என்ற இப்பெண் யானையே. இது எங்களுக்காக துன்புற்று இடைவழியில் தன் உயிரை தியாகம் செய்தது. இதற்கு கிட்டும்படியான எந்த ஒரு நன்றியையும் நாம் இப்போது செய்ய முடியாதானாலும் நன்றி மறந்து விடுவதும் நல்லது அன்று. எனவே எந்த வகையிலாவது நம் நன்றி கடனை மறவாமல் பத்திராபதி இறந்து போன இடத்தில் அதற்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என்பது என் கருத்து. மாடத்தோடு கூடிய பெருங்கட்டடம் ஒன்றை அந்த இடத்தில் கட்டி அதில் பத்திராபதியின் வடிவத்தை உருவாக்கி கோவில் கொள்ளுமாறு செய்ய வேண்டும். கோவிலில் பத்திராபதியின் சிலை உருவத்தை கடவுள் மங்கலம் செய்து முறைப்படி நிலைநாட்டிய பின்னால் காலையும் மாலையும் அங்கே வழிபாடு நடத்தி வருவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உதயணன் கூறியபோது அவனுடைய அந்த நன்றி உணர்வு மற்றவர் மனத்தை நிகழ செய்தது. இதனுடன் பத்திராபதியின் உயிர் நற்கதி அடைவதற்கு வேறு ஓர் அறத்தையும் அங்கே செய்வது இன்றியமையாதது என்று உதயணன் கருதினான். வழி செல்வோர் நீர்விடாய் தணித்துக் கொள்வதற்கு ஒரு தண்ணீர் பந்தலும் பசித்து வந்த மக்கள் வயிறார உண்டு செல்வதற்காக ஓர் அட்டீர் சாலையும் அதன் அருகே அமைத்துவிட வேண்டும் என்று கூறி கட்டிடம் அமைக்கும் கலைஞர்களையும் சிற்பிகளையும் அழைத்து வர செய்தான் உதயணன். கலைஞர்கள் வந்ததும் அவர்களிடமும் விவரத்தை கூறி முன்பு பத்திராபதி விழுந்த இடம் அறிந்து வந்து கூறியவர்களோடு அவர்களையும் காட்டிற்கு அனுப்பினான். காட்டில் கலைஞர்களுக்கு எல்லா சௌகரியங்களையும் ஏற்படுத்தி தருமாறு அரண்மனை ஏவலாளர்கள் ஆணையிட பெற்றனர். பத்திராபதி விழுந்த இடத்தை அடையாளம் கண்டு அதன் எலும்பு முதலிய அரும்பொருள்களை சேகரித்து கொடுத்தவர்களை இன்மொழிகளால் பாராட்டி அவர்களுக்கு வேண்டிய பரிசில்களை கொடுத்து அனுப்பினான் உதயணன். காட்டு வேடர்களுக்கும் குறும்பர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி ஏற்பட்டது. பத்திராபதியின் கோவில் திருப்பணி பற்றிய செய்தி அங்கேயே சென்று மீண்டும் எல்லோருக்கும் தெரியுமாறு பறைசாற்ற பெற்றது. 2 திங்களில் கோவிலும் சிலையும் வேலை முற்றி நிறைவேறின. கடவுள் மங்களம் நிகழ்த்துவதற்கு முன்னால் நடு காட்டில் இருந்த அந்த இடத்திற்கு சென்று வருவதற்கு வசதியாக பெரிய சாலை ஒன்று அமைக்கப்பட்டது. கோவிலுக்கு வழிபாடு நடத்துகின்றவர்களுக்கும் பிறருக்கும் அங்கேயே அருகில் இருக்கைகள் கட்டப்பெற்றன. மாதம் தவறாமல் திருவிழாக்கள் நடத்துவதற்கு போதுமான உடைமைகள் கோவிலுக்கு உரிமை செய்து கொடுக்க பெற்றன. சிறந்த முறையில் கடவுள் மங்களமும்
ஒரு நாள் செவ்வனே நிகழ்ந்து இனிதாக நிறைவேறியது. பத்திராபதி இனிமேல் தெய்வமாகியது. நா. பார்த்தசாரதி அவர்களின் வெற்றி முழக்கம். அத்தியாயம் 59. கோடபதி கிடைத்தது. இன்பமும் துன்பமும் தனித்து வருவதில்லை என்ற முதுமொழி மெய்யாகவே வாழ்வின் அனுபவத்திலிருந்து கனிந்ததாக இருக்க வேண்டும். கோசாம்பி நகரத்து அரசாட்சி மீண்டதிலிருந்து உதயணனது வாழ்வில் இன்பப்படுவதற்குரிய நிகழ்ச்சிகளாகவே தொடர்ந்து நிகழாயின. இழந்த பொருள்கள் ஒவ்வொன்றாக மீண்டும் மீண்டும் அவனை வந்தடையும் நிகழ்ச்சிகள் தொடங்கின. இன்பத் துன்பங்களின் போக்குவரவு என்பது மனித வாழ்க்கையில் கோடை மழையை போன்றது அல்ல, அது கார்காலத்து மழையை போன்றதே என்ற சித்தாந்தம் மெய்ப்பிக்கப்படுவது போல சென்றது. மேல்வரும் உதயணனின் வாழ்க்கை. பத்திராபதிக்கும் கோவில் கட்டி முடிந்த சில நாள்களில் உஞ்சை நகரத்திலிருந்து வரும்போது முன்பு உதயணன் இழந்துவிட்ட கோடபதி என்னும் தெய்வீக யாழ் மீண்டும் நல்வினை வசத்தால் அவன் கைக்கே வந்து சேர்ந்தது. அதை உதயணன் திரும்ப அடைந்த வரலாறு ஒரு விந்தையான கதையை போன்றது. அப்போது உதயணன் கோசாம்பி நகரை ஆள்வதற்கு தொடங்கி சில நாட்கள் கழிந்திருக்கும். உஞ்சை நகரத்தில் வசித்து வந்த அருண்சுகன் என்னும் அந்தன இளைஞன் ஒருவன் கோசாம்பி நகரத்தில் இருக்கும் தன் உறவினர்களையும் நண்பர்களையும் சந்தித்து விட்டு வருதல் வேண்டும் என்ற மிகுந்த அவாவினால் வழிநடையாகவே உஞ்சை நகரத்திலிருந்து கோசாம்பி நகரத்துக்கு பயணம் புறப்பட்டு விட்டான். அருண்சுகன் இளைஞனாயினும் கல்வி கேள்விகளிலும் இசை முதலிய கலைகளுள்ளும் முதிர்ந்த அறிவும் பயிற்சியும் உடையவன். பேரியாழ், சீரியாழ், செங்கோட்டியாழ், சகோடையாழ் முதலிய எல்லா யாழ்களிலும் இசைக்கும் முறை அவனுக்கு நன்கு தெரிந்திருந்தது. இவ்வாறு எல்லா நூல்களிலும் எல்லா கலைகளிலுமே பயிற்சியுடைய அவன் ஆருணியின் ஆட்சி காலத்தில் கோசாம்பி நகருக்கு வர முடியாதவனாக இருந்துவிட்டதனால் பல நாள் வராதிருந்த வருத்தம் தீர மகிழ்ச்சியோடு புறப்பட்டிருந்தான். இந்த சமயத்தில் உஞ்சை நகரத்திலிருந்து கோசாம்பி நகருக்கு வருகின்ற வழி பல காவத தூரம் மலை காடுகளை கடந்து வரவேண்டிய அரிய வழியாகும். இடையில் உள்ள மலை அடிவாரத்து காடுகளில் யானை முதலிய விலங்குகளின் போக்குவரவும் உண்டு. இதே வழியாகத்தான் ஏற்கனவே உதயணனும் வந்திருந்தான். இப்போது அருஞ்சுகனும் வழிநடையாக கோசாம்பி நகருக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தான். பயணத்தின் போது அருஞ்சுகன் ஒரு நாள் மாலை நேரத்தில் ஓர் அடர்ந்த காட்டுப்பகுதியின் இடையே வந்து கொண்டிருந்த போது வளைந்து வளைந்து சென்ற காட்டின் முடுக்கு வழிகளிலே திரும்பி திரும்பி மேலே சென்று கொண்டிருந்த நிலையில் திடீரென்று ஒரு வழியின் திருப்பத்தில் திரும்பியதும் திடுக்கிட்டு போனான். அவனுக்கு மிக அருகில் ஒரு பெரிய நீர்நிலையில் பல காட்டு யானைகள் கூட்டமாக நீர் பருகி கொண்டிருந்தன. அவற்றில் இரண்டொன்று அவன் வருவதை பார்த்தும் விட்டன. அருஞ்சுகன் பதைத்து நடுங்கிக் கொண்டான். பயம் அவனை திக்பிரமை அடையும்படி செய்துவிட்டது. அந்த யானைகளிடமிருந்து தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதே அவனுக்கு புரியவில்லை. அந்த அபாயகரமான நிலையில் அவனுக்கு சமீபமாக ஓங்கி வளர்ந்திருந்த வேங்கை மரம் ஒன்றை அவன் கண்டான். மேலே தாவி ஏறிக்கொள்வதற்கு வசதியாக இருந்த அந்த வேங்கை மரம் அவனுக்கு அப்போது அடைக்கலம் அளித்தது. நீர்நிலையிலிருந்து தன்னை நோக்கி தாவி வரும் யானைகளிடமிருந்து அந்த மரத்தினால் அவன் தன்னை காப்பாற்றிக் கொண்டான். இந்த நிலையில் அவன் சற்றும் எதிர்பாராத விந்தையொன்று நிகழ்ந்து அவனை ஆச்சரிய கடலில் ஆழ்த்தியது. மரத்தில் இருந்தவாறே அந்த வியப்புக்குரிய அற்புதத்தை கண்டு பிரமித்தான் அருஞ்சுகன். அந்த அற்புத நிகழ்ச்சி இதுதான். அவன் வேங்கை மரத்தில் வேகமாக தாவி ஏறியவுடன் தற்செயலாக காற்று சற்றே வலுவாக வீசியது. காற்றின் வேகத்தையும் தான் ஏறும் மரத்தை நோக்கி பாய்ந்தோடி வரும் யானைகளையும் கண்டு நெஞ்சு குலைந்து பதைப்பு அடைந்தான் அவன். அதே நேரத்தில் எதிரே வழிமேல் ஓரமாக அடர்ந்து வளர்ந்திருந்த மூங்கில் புதரின் உள்ளே இருந்து ஒரு நல்ல யாழின் இன்னிசை ஒலி காற்றிலே கலந்து வந்தது. அந்த யாழ் ஒலி எப்படி உண்டாயிற்று, யார் அதனை வாசிக்கின்றார்கள் என்ற ஐயமும் வியப்பும் கொண்டு திரும்பி நோக்கிய அருஞ்சுகன் இன்னொரு பேர் அதிசயத்தை எதிரே கண்டான். மதம் பிடித்து வெறி கொண்டவை போல் அவன் இருந்த வேங்கை மரத்தை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்த காட்டு யானைகள் புதிதாக காற்றில் கலந்து வந்த இந்த யாழ் ஒலியை கேட்டு மந்திரத்திற்கு கட்டுண்டவைகளைப் போல அப்படியே நின்றுவிட்டன. அவை அந்த யாழ் ஒலியிலே ஆழ்ந்து ஈடுபட்டு விட்டனவாக காணப்பட்டன. அருஞ்சுகன் மூங்கில் புதரை பார்த்தான். காற்று வீசும்போது அங்கிருந்து யாழ் ஒலி உண்டாவதும் காற்று நின்றால் ஒளி நின்று விடுவதும் அவனுக்கு புலப்பட்டனவே ஒழிய வேறொன்றும் அவனுக்கு அங்கே காண தெரியவில்லை. ஏதும் தெளிவாக புரிந்து கொள்ளவோ அனுமானித்துக் கொள்ளவோ முடியாத வியப்புடன் அவன் மிகுந்த நேரம் யானைகளுக்கு அஞ்சி
வேங்கை மரத்தின் அடர்ந்த கிளைகளுக்குள் பதுங்கிக் கொண்டிருந்தான். வெகு நேரம் கழித்து யானைகள் யாவும் அங்கிருந்து மலைப்பகுதிகளுக்கு சென்றுவிட்டன என்பதை நன்கு கண்டு தெளிவாக உறுதி செய்து கொண்ட பின்பே அவன் கீழே இறங்கி ஆவலோடு மூங்கில் புதரை நெருங்கினான். அருகே சென்று பார்த்ததில் 2 மூங்கில்களுக்கு நடுவே அழகிய சிறிய யாழ் ஒன்று அகப்பட்டு சிக்கி கிடப்பது தெரிந்தது. காற்றால் ஆடும் மூங்கில் கழிகள் யாழின் நரம்புகளில் உராய்கின்ற போது அதிலிருந்து அரிய இன்னிசை எழுவதையும் அருஞ்சுகனே அப்போது நேரில் கண்டான். அவன் வியப்பு வளர்ந்தது. அந்த யாழின் ஒலியை கேட்டு யானைகள் எல்லாம் மயங்கி நின்றதனால் அதன் சிறப்பு இயல்பையும் அவன் தானாகவே அனுமானித்துக் கொண்டான். அதை எப்படியும் தான் கைப்பற்றி கோசாம்பி நகருக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற அடக்க முடியாத ஆசை அவனுக்கு உண்டாயிற்று. இதை யாழ் கிண்ணறர்களோ இயக்கர்களோ மறந்து இங்கே தவறவிட்டு சென்றதாக இருப்பினும் சரி, தேவ உலகத்திலிருந்து நழுவி விழுந்ததாக இருந்தாலும் சரி, இதை எப்படியும் நான் எடுத்துக்கொண்டுதான் போகப் போகிறேன் என்று அவன் தன் மனதிற்குள்ள ஒரு உறுதி செய்து கொண்டான். மூங்கில் புதரில் புகுந்து யாழ் கெடுதியுறாதபடி மெல்ல அதை விடுவித்து எடுத்துக்கொண்டு பின் தனக்கு அதை கிடைக்கும்படி செய்த நல்வினையை வாழ்த்தி வணங்கிவிட்டு மேலே பயணத்தை தொடர்ந்தான் அவன். 2 நாட்களில் தன் பயணத்தை முடித்தவனாக அவன் கோசாம்பி நகர் அடைந்து அங்குள்ள தன் நண்பர்கள் வீட்டில் தங்கினான். காட்டில் கிடைத்த யாழும் அவனிடமே பத்திரமாக இருந்தது. இறுதியாக அருஞ்சுகன் தங்கியிருந்த ஒரு நண்பனின் வீடு கோசாம்பி நகரத்து அரண்மனைக்கு மிகவும் அருகில் இருந்தது. நண்பன் வீட்டில் அனைவருமே அவனுக்கு நல்ல பழக்கமுடையவர்கள். யாவரும் அவனுடைய சுற்றத்தினர்களை போன்றவர்கள் என்றே துணிந்து கூறலாம். அவன் அங்கு வந்து தங்கி 2 நாட்கள் கழிந்த பின் ஒரு நாள் மாலை எல்லோருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக அவனே யாழ் வாசிக்கும்படி நேர்ந்தது. நண்பர் வீட்டில் யாவரும் ஏற்கனவே அவனுக்கு யாழ் வாசித்தலில் நல்ல திறமை உண்டு என்பதை அறிவார்கள். ஆகையால் அன்று மாலை எப்படியும் அவன் தங்களுக்கு யாழிசை விருந்து அளித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவனை வற்புறுத்தினர். அவர்களுடைய வேண்டுகோளை மறுக்க இயலாமல் அன்று மாலை அந்த வீட்டின் மேல் மாடத்தில் எல்லோரும் கேட்கும்படியாக காட்டிலே தனக்கு கிடைத்த யாழை எடுத்து வாசித்தான் அருஞ்சுகன். அற்புதமான இயல்பு வாய்ந்த அந்த தெய்வீக யாழில் அவனுடைய கைவண்ணம் கேட்போரை கவர்ந்து மயக்கியது. செவ்வழி பண்ணை பாடினான் அவன். அதே நேரத்தில் அரண்மனை மேல் மாடத்தில் பதுமையோடு பேசி மகிழ்ந்து கொண்டிருந்த உதயணனின் செவிகளில் காற்றினிலே கலந்து வந்து ஒலித்தது இந்த யாழிசை. அவன் திகைத்தான். இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யுங்கள். நன்றி.